வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்கிறதா? ஆம் எனில், இந்தக் காணொளி உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஜோதிடம் மற்றும் மத நம்பிக்கைகளின்படி, துளசிக்கு அருகில் சில பொருட்களை வைப்பது மிகவும் அசுபமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது லட்சுமி தேவியை கோபப்படுத்தி, வீட்டில் நிதி பிரச்சினைகளை அதிகரிக்கும். துளசிக்கு அருகில் ஒருபோதும் வைக்கக்கூடாத பொருட்கள் யாவை? மேலும், துளசியை முறையாக வழிபடுவது எப்படி செல்வம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரும்? இந்த முக்கியமான விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள காணொளியை இறுதி வரை பாருங்கள். சனாதன தர்மத்தில் துளசி செடி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. துளசி என்பது வெறும் செடி மட்டுமல்ல, அது துளசி அன்னை மற்றும் விஷ்ணு பகவானின் பிரியமான வடிவமாகும். முறையான சடங்குகளுடன் துளசி செடி நடப்பட்டு, தவறாமல் வழிபடப்படும் ஒரு வீடு, நேர்மறை ஆற்றல், மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தால் நிறைந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது. துளசி செடியைச் சுற்றியுள்ள சூழல் எப்போதும் தூய்மையாகவும், புனிதமாகவும், நன்மை பயப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. துளசி செடிக்கு அருகில் சில பொருட்களை வைப்பது அசுப விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும், அது வீட்டின் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பாதிப்பதோடு, லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களையும் குறைத்துவிடும் என்றும் நம்பப்படுகிறது. எனவே, துளசி செடிக்கு அருகில் எதை வைக்கலாம், எதை வைக்கக்கூடாது என்பதை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். மத நம்பிக்கைகளின்படி, துளசி செடியானது வீட்டில் மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது. அது கடவுள்கள் மற்றும் தேவதைகளின் சூட்சுமமான இருப்பிடம் என்று நம்பப்படுவதால், துளசி செடியைச் சுற்றி தேவையற்ற பொருட்களை ஒருபோதும் பரப்பக்கூடாது. உடைந்த பாத்திரங்கள், வீசப்பட்ட பொருட்கள், குப்பைகள் அல்லது பயன்படுத்த முடியாத பொருட்களை துளசி செடிக்கு அருகில் வைப்பது எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். வாஸ்து மற்றும் மத நம்பிக்கைகளின்படி, தேவையற்ற பொருட்கள் வீட்டில் ஆற்றல் ஓட்டத்தை சீர்குலைக்கின்றன. மேலும் துளசி செடி போன்ற ஒரு புனிதமான செடிக்கு அருகில் அவை இருப்பது குறிப்பாக அசுபமானதாக கருதப்படுகிறது. இடமின்மை காரணமாக பலர் பழைய காலணிகள் மற்றும் செருப்புகளை துளசி செடியைச் சுற்றி வைக்கிறார்கள், ஆனால் இது ஒரு பெரிய தவறாக கருதப்படுகிறது. காலணிகளும் செருப்புகளும் அசுத்தமானவையாக கருதப்படுகின்றன. மேலும் அவற்றை துளசி செடிக்கு அருகில் வைப்பது அதன் புனிதத்தன்மையை மீறுவதாகும். அவ்வாறு செய்வது ஒரு மதப்பாவமாக கருதப்படுவதோடு, வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றலையும் குறைத்துவிடும். அதேபோல், குப்பைத் தொட்டிகளை துளசிக்கு அருகில் வைக்கக்கூடாது. குப்பை எதிர்மறை ஆற்றலையும் அசுத்தத்தையும் அதிகரிக்கிறது, அதே சமயம் துளசி தூய்மையையும் புனிதத்தையும் குறிக்கிறது. இவ்விரண்டையும் அருகருகே வைப்பது மதரீதியாக பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது. வீட்டில் துளசிக்கு அருகில் ஒரு குப்பைத் தொட்டி வைக்கப்பட்டால், அது உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும். சில சமயங்களில் மக்கள் துளசி செடிக்கு அருகில் துடைப்பத்தை வைக்கிறார்கள், ஆனால் இதுவும் சாஸ்திரங்களில் பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது. துடைப்பம் லட்சுமி தேவியின் சின்னமாக கருதப்பட்டாலும், அது சுத்தம் செய்வதற்கும் தூசியை அகற்றுவதற்கும் பயன்படுத்தப்படுவதால், அதை துளசிக்கு அருகில் வைப்பது அமங்கலமாக கருதப்படுகிறது. துளசிக்கு அருகில் துடைப்பத்தை வைப்பது அந்த இடத்தின் புனிதத்தன்மையை குலைத்துவிடும். அதேபோல், அழுக்குத் துணிகள், சலவை செய்யப்பட்ட துணிகள் அல்லது துணி காயப் போடும் கயிறுகளை துளசிக்கு நேராக மேலே அல்லது அருகில் வைக்கக்கூடாது. துளசிச் செடியானது மரியாதை மற்றும் வணக்கத்தின் சின்னமாக விளங்குவதால், அதைச் சுற்றியுள்ள சூழலை தூய்மையாகவும் ஒழுங்காகவும் பராமரிப்பது அவசியமாக கருதப்படுகிறது. மத நம்பிக்கைகளின்படி, இறைச்சி, மது, புகையிலை அல்லது வேறு எந்த போதைப் பொருட்களையும் துளசிக்கு அருகில் வைக்கக்கூடாது. துளசி இருக்கும் இடங்களில் எல்லாம் தூய்மையும் புனிதமும் நிறைந்த சூழல் பேணப்பட வேண்டும். இந்த விஷயங்கள் இருப்பது மத கண்ணோட்டத்தில் குறைபாடுகளை ஏற்படுத்தும் மற்றும் வீட்டின் ஆன்மீக ஆற்றலை பாதிக்கலாம். இது தவிர துளசியை சுற்றி முள் செடிகளை நடக்கூடாது. வாஸ்து சாஸ்திரத்தில் முட்கள் நிறைந்த தாவரங்கள் சர்ச்சை, பதற்றம் மற்றும் எதிர்மறைக்கு காரணமாக கருதப்படுகிறது. ரோஜாக்கள் போன்ற சில தாவரங்களை துளசியுடன் நடலாம், ஆனால் துளசிக்கு அருகில் அதிக முட்கள் நிறைந்த தாவரங்களை தவிர்க்க வேண்டும்.
பலர் துளசியைச் சுற்றி கற்றாழை அல்லது மற்ற முள் செடிகளை அலங்காரத்திற்காக வைத்திருக்கிறார்கள். இது வாஸ்து பார்வையில் பொருத்தமாக இல்லை. துளசிக்கு அருகில் உடைந்த சிலைகள் அல்லது உடைந்த மதப்படங்களை வைக்கக்கூடாது. வீட்டில் சிலை உடைக்கப்பட்டால் அதை சடங்குகளின்படி புனித நீர்நிலைகளில் மூழ்கடிக்க வேண்டும். உடைந்த சிலைகளை துளசிக்கு அருகில் வைப்பது அசுபமாக கருதப்படுகிறது. துளசியைச் சுற்றி இருள் இருக்கக்கூடாது. மாலையில் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இதை செய்வதன் மூலம் லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைவதாகவும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு வீட்டிற்குள் வரும் என்பது நம்பிக்கை. துளசியை சுற்றி இருள், அழுக்கு அல்லது குழப்பம் இருந்தால் அது மங்களகரமானதாக கருதப்படாது. துளசி செடிக்கு அருகில் எச்சில் துப்பவோ, அழுக்கு நீரை ஊற்றவோ, புனிதமற்ற பொருட்களை வைக்கவோ கூடாது. சிலர் துளசியில் அழுக்கு துடைப்பான் அல்லது மீதமுள்ள சமையலறை தண்ணீரை தெரியாமல் போடுகிறார்கள். இது மத கண்ணோட்டத்தில் பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது. துளசிக்கு எப்போதும் சுத்தமான நீர் வழங்கப்பட வேண்டும். அதைச் சுற்றிலும் தூய்மையாக இருக்க வேண்டும். துளசிக்கு அருகில் தோலால் செய்யப்பட்ட பொருட்களை வைத்திருப்பது பல மத நம்பிக்கைகளில் பொருத்தமானதாக கருதப்படவில்லை. தோல் பெல்ட்கள், பைகள் அல்லது பிற பொருட்களை துளசிக்கு அருகில் வைத்திருப்பதை ஒருவர் தவிர்க்க வேண்டும். இதைத் தவிர துளசியைச் சுற்றி உரத்த சத்தமோ, அதிக சத்தமோ, சர்ச்சைக்குரிய சூழ்நிலையோ இருக்கக்கூடாது. துளசி எங்கு மதிக்கப்படுகிறதோ அங்கே கடவுள்களின் ஆசிகள் இருக்கும் என்று ஒரு மத நம்பிக்கை உள்ளது. எனவே துளசியின் அருகில் சண்டையிடுவது, தவறாக பேசுவது அல்லது கோபப்படுவது பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது. துளசி செடியை தவறாமல் வழிபடுவதும், நீர் வழங்குவதும், தீபம் தானம் செய்வதும் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும். காலையிலும் மாலையிலும் துளசியை வலம் வருவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. துளசிக்கு அருகில் தூய்மை, பக்தி மற்றும் தூய்மையை பேணுவதன் மூலம் ஒருவர் லட்சுமி தேவி மற்றும் விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தை பெறுகிறார். இருப்பினும் இவை அனைத்தும் முக்கியமாக மத மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகளை அடிப்படையாகக் கொண்டவை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அவர்களின் நோக்கம் வீட்டில் தூய்மை, ஒழுக்கம், நேர்மறை மற்றும் ஆன்மீகச் சூழலை பராமரிப்பதாகும். எனவே உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு மற்றும் நேர்மறை ஆற்றலை நீங்கள் விரும்பினால் துளசி செடியை மதிக்கவும், அதைச் சுற்றி தூய்மையை பராமரிக்கவும், சாஸ்திரங்களிலும் மரபுகளிலும் அசுபமாக கருதப்படும் அத்தகைய பொருட்களை அங்கே வைத்திருப்பதை தவிர்க்கவும். இவ்வாறு செய்வதால் லட்சுமி தேவியின் அருள் நிலைத்திருக்கும் என்றும், குடும்பத்தில் செழிப்பு நிலவும், வீட்டின் சூழல் எப்போதும் மங்களகரமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. ஜோதிடம், வாஸ்து சாஸ்திரம் மற்றும் சனாதன தர்மத்தின் மரபுகளில் துளசி செடி மிகவும் புனிதமானதாகவும் தெய்வீகமாகவும் கருதப்படுகிறது. துளசி ஒரு மருத்துவ தாவரம் மட்டுமல்ல, இது லட்சுமி தேவியின் வடிவமாகவும் விஷ்ணுவுக்கு விருப்பமானதாகவும் கருதப்படுகிறது. இதுவே இந்து மதத்தில் ஏறக்குறைய அனைத்து மங்கள வேலைகளிலும், வழிபாடுகளிலும், சமயச் சடங்குகளிலும் துளசிக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜோதிட சாஸ்திரப்படி துளசி செடி ஆரோக்கியமாகவும் பச்சையாகவும் தொடர்ந்து வழிபடப்பட்ட வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஓட்டம், கிரகங்களின் அசுப பலன்கள் குறைந்து லட்சுமி தேவியின் அருள் நிலைத்திருக்கும். ஆனால் துளசி செடியைச் சுற்றி அசுத்தமான, பாதகமான அல்லது தோஷத்தை உண்டாக்கும் பொருட்களை வைத்திருந்தால் அதன் சுப பலன் குறையத் தொடங்குகிறது என்றும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டில் நிதி பிரச்சனைகள், மன உளைச்சல், குடும்பச் சண்டை, பண இழப்பு போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். எனவே ஜோதிடத்தில் சில பொருட்களை துளசிக்கு அருகில் வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஜோதிட நம்பிக்கையின்படி துளசி வியாழன், விஷ்ணு பகவான் மற்றும் லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது. வியாழன் ஞானம், நீதி, செழிப்பு மற்றும் மங்களத்தை குறிக்கிறது. துளசியைச் சுற்றி தூய்மையும் சுத்தமும் நிலவும்போது அதன் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது. இருப்பினும் அங்கு அழுக்கு, குப்பை அல்லது அசுத்தமான பொருட்கள் வைக்கப்பட்டால் வியாழன் பலவீனமடையக்கூடும். வியாழன் பலவீனமடைவது நிதி நிலைத்தன்மையின்மை, முடிவெடுப்பதில் சிரமம், குடும்ப பிரச்சினைகள் மற்றும் மரியாதை இழப்புக்கு வழிவகுக்கும். எனவே
துளசிக்கு அருகில் குப்பைத் தொட்டியை ஒருபோதும் வைக்கக்கூடாது. குப்பைத் தொட்டிகள் எதிர்மறை ஆற்றலின் ஆதாரமாக கருதப்படுகின்றன மற்றும் ஒரு வீட்டின் நேர்மறை அதிர்வுகளை பாதிக்கின்றன. ஜோதிடத்தின்படி குப்பைகள் குவியும் இடத்தில் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கு அதிகரிக்கிறது, அதே நேரத்தில் துளசி தெய்வீகத்தையும் மங்களத்தையும் குறிக்கிறது. இந்த இரண்டு ஆற்றல்களின் மோதல் வீட்டில் அமைதியின்மையை உருவாக்கக்கூடும். அதேபோல் துளசிக்கு அருகில் காலணிகள் அல்லது செருப்புகளை வைப்பது மிகவும் அமங்கலமாக கருதப்படுகிறது. ஜோதிட கண்ணோட்டத்தில் காலணிகள் மற்றும் செருப்புகள் வீட்டில் அசுத்தமான பொருட்களாக கருதப்படுகின்றன, ஏனெனில் அவை வெளியிலிருந்து எதிர்மறை ஆற்றல், தூசி மற்றும் மாசுபாட்டை கொண்டு வருகின்றன. துளசிச் செடிக்கு அருகில் வைக்கும்போது அது அதன் புனிதத்தன்மையை குலைக்கிறது. இது லட்சுமி தேவிக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி நிதி பிரச்சினைகளை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. துளசிச் செடிக்கு அருகில் காலணிகள் மற்றும் செருப்புகள் வைக்கப்படும் வீடுகளில் பணம் வந்தாலும் அது நிலைக்காது என்றும் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் என்றும் பல ஜோதிடர்கள் நம்புகிறார்கள். ஜோதிடத்தின்படி உடைந்த பாத்திரங்கள், சேதமடைந்த மின்னணு சாதனங்கள், குப்பைகள் அல்லது பயனற்ற பொருட்களையும் துளசிச் செடிக்கு அருகில் வைக்கக்கூடாது. இத்தகைய பொருட்கள் வாஸ்து குறைபாடுகளை உருவாக்கி சனி மற்றும் ராகுவின் எதிர்மறை தாக்கத்தை அதிகரிக்கின்றன. வீட்டில் குப்பைகள் குவியும் போது ஆற்றல் ஓட்டம் தடைபடுகிறது. துளசிச் செடி நேர்மறை ஆற்றலின் மையமாக கருதப்படுவதால் அதைச் சுற்றி தேவையற்ற பொருட்களை வைத்திருப்பது அதன் மங்களகரமான விளைவுகளை குறைக்கும். உடைந்த பொருட்கள் வாழ்க்கையில் தடைகளையும் இடையூறுகளையும் குறிக்கின்றன என்று ஜோதிடம் கூறுகிறது. எனவே துளசிச் செடியைச் சுற்றியுள்ள பகுதி எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். துளசிக்கு அருகில் துடைப்பம் வைப்பதும் முறையற்றதாக கருதப்படுகிறது. துடைப்பம் லட்சுமி தேவியின் சின்னமாக கருதப்பட்டாலும் ஜோதிட நம்பிக்கையின்படி அதை துளசிக்கு அருகில் வைக்கக்கூடாது. துடைப்பம் வீட்டிலிருந்து அழுக்கையும் எதிர்மறை ஆற்றலையும் அகற்றுவதோடு தொடர்புடையது, அதே சமயம் துளசி நேர்மறை ஆற்றலின் மூலமாகும். இரண்டும் வெவ்வேறு இயல்புகளைக் கொண்டவையாக கருதப்படுகின்றன. எனவே துளசிக்கு அருகில் துடைப்பம் வைப்பது வீட்டிலுள்ள ஆன்மீக ஆற்றலை பாதிக்கக்கூடும். அதேபோல் துடைப்பங்கள், துப்புரவுப் பொருட்கள் மற்றும் அழுக்குத் துணிகளையும் துளசிக்கு அருகில் வைக்கக்கூடாது. இறைச்சி, மது, புகையிலை, சிகரெட்டுகள் அல்லது போதைப் பொருட்கள் எதையும் துளசிக்கு அருகில் வைக்கக்கூடாது என்று ஜோதிடம் குறிப்பாக கூறுகிறது. துளசி சாத்விக ஆற்றலின் மையமாக கருதப்படுகிறது. இறைச்சி மற்றும் மது போன்ற பொருட்கள் தாமச ஆற்றலுடன் தொடர்புடையவை. சாத்விக மற்றும் தாமச ஆற்றல்கள் ஒன்றாக இருக்கும்போது அது வீட்டில் ஒரு ஆன்மீக சமநிலையின்மையை உருவாக்கக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் விஷ்ணு பகவான் மற்றும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் குறையக்கூடும். ஜோதிடர்களின் கூற்றுப்படி துளசி மதிக்கப்படாத வீடுகளில் நிதி பிரச்சினைகளும் மன அழுத்தமும் படிப்படியாக அதிகரிக்கும். துளசிக்கு அருகில் முட்கள் நிறைந்த செடிகளை வைப்பதும் அசுபமாக கருதப்படுகிறது. வாஸ்து மற்றும் ஜோதிடம் ஆகிய இரண்டிலும் முட்கள் நிறைந்த செடிகள் மோதல், பதற்றம் மற்றும் எதிர்மறை ஆற்றலின் சின்னமாக கருதப்படுகின்றன. குறிப்பாக கற்றாழை போன்ற செடிகளை துளசிக்கு அருகில் வைக்கக்கூடாது. முட்கள் உறவுகளில் கசப்பையும் மன அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. துளசி அன்பு, அமைதி மற்றும் பக்தியின் சின்னமாக இருக்கும் அதே வேளையில் முட்கள் நிறைந்த செடிகள் மோதல் மற்றும் தடைகளின் அறிகுறியாக கருதப்படுகின்றன. எனவே இரண்டையும் ஒன்றாக வைப்பது பொருத்தமானதாக கருதப்படுவதில்லை. ஜோதிடத்தின்படி உடைந்த சிலைகள் அல்லது கிழிந்த மதப்படங்களையும் துளசிக்கு அருகில் வைக்கக்கூடாது. உடைந்த சிலைகளில் நேர்மறை ஆற்றல் இல்லை என்று கருதப்படுகிறது. வீட்டில் உள்ள மதச்சிலை உடைந்திருந்தால் அதை சடங்குகளின்படி கரைக்க வேண்டும். இதுபோன்ற பொருட்களை துளசிக்கு அருகில் வைப்பது மதக் குறைபாடுகளை ஏற்படுத்தும். இது குடும்ப உறுப்பினர்களுக்கு மன அழுத்தம், வழிபாட்டில் கவனம் இல்லாமை மற்றும் வேலைகளில் தடைகளை ஏற்படுத்தும். துளசிச் செடியை இருளில் வைப்பதும் அசுபமாக கருதப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒளி என்பது சூரியன் மற்றும் நெருப்புக்கூறின் சின்னமாக கருதப்படுகிறது.
ஒளி இருக்கும் இடத்தில் நேர்மறை ஆற்றல் செயல்படும். எனவே ஒவ்வொரு மாலையும் துளசிச் செடியின் அருகே விளக்கேற்றுவது வழக்கம். துளசிச் செடியின் அருகே நெய் விளக்கேற்றுவது லட்சுமி தேவியை மகிழ்விப்பதாகவும் வீட்டில் செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிப்பதாகவும் நம்பப்படுகிறது. இருப்பினும் துளசிச் செடி எப்போதும் இருட்டாக இருந்தால் அது எதிர்மறை ஆற்றலின் தாக்கத்தை அதிகரிக்கக்கூடும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி துளசிச் செடியின் அருகே அசுத்தமான தண்ணீரை ஒருபோதும் ஊற்றக்கூடாது. பலர் சமையலறை நீர், சலவை நீர் அல்லது துடைக்கும் நீரை துளசிச் செடியில் ஊற்றுகிறார்கள். இது பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது. துளசிச் செடிக்கு எப்போதும் சுத்தமான நீரையே அளிக்க வேண்டும். அவ்வாறு செய்வது குரு கிரகத்தை வலுப்படுத்தி வீட்டிற்கு மங்களகரமான பலன்களை தரும். துளசிச் செடிக்கு நீர் வழங்கும் போது விஷ்ணு பகவானையும் லட்சுமி தேவியையும் நினைப்பது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. பல மத மரபுகளின்படி துளசிச் செடிக்கு அருகில் தோல் பொருட்களை வைப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. தோல் பெல்ட்கள், பைகள் அல்லது பிற பொருட்கள் துளசிச் செடியின் புனிதத்திற்கு பொருத்தமற்றவையாக கருதப்படுகின்றன. அதேபோல் துளசிச் செடியைச் சுற்றி சத்தமாக வாக்குவாதம் செய்வது, திட்டுவது அல்லது கோபப்படுவது போன்றவை அசுபமாக கருதப்படுகின்றன. ஜோதிடத்தின்படி இத்தகைய நடத்தை வீட்டின் நேர்மறை ஆற்றலை பலவீனப்படுத்துவதோடு கிரகங்களின் சுப தாக்கத்தையும் குறைக்கும். துளசிச் செடியை ஒருபோதும் உலரவிடக்கூடாது என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. துளசிச் செடி மீண்டும் மீண்டும் உலர்ந்தால் அது ஏதேனும் ஜோதிடக் குறைபாட்டின் அறிகுறியாக கருதப்படுகிறது. இது இயற்கை காரணங்களால் ஏற்படக்கூடும் என்றாலும் மத கண்ணோட்டத்தில் ஆரோக்கியமான துளசிச் செடி மங்களகரமானதாக கருதப்படுகிறது. எனவே அதற்கு தவறாமல் தண்ணீர் ஊற்றுவது, விளக்கேற்றுவது, அதைச் சுற்றி வருவது மற்றும் அதற்கு பணிவிடை செய்வது ஆகியவை மிகவும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகின்றன. இறுதியாக துளசி என்பது வெறும் செடி மட்டுமல்ல, அது வீட்டின் ஆன்மீக ஆற்றலின் மையம் என்று ஜோதிடம் உணர்த்துகிறது. துளசிச் செடியைச் சுற்றி தூய்மை, பக்தி மற்றும் சுத்தத்தை பேணுவது லட்சுமி தேவி மற்றும் விஷ்ணு பகவானின் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும். மேலும் குப்பை, காலணிகள், உடைந்த பொருட்கள், இறைச்சி, மதுபானம், முள் செடிகள், அழுக்கு துணிகள் மற்றும் அசுத்தமான பொருட்களை துளசிச் செடிக்கு அருகில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி, செல்வம், செழிப்பு மற்றும் நேர்மறை ஆற்றல் நிலைத்திருக்கும் என்றும் குடும்பத்தினர் எப்போதும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. எனவே நண்பர்களே, ஜோதிடத்தின்படி துளசிக்கு அருகில் இந்த அமங்கலமான பொருட்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும். அப்போதுதான் வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிலைத்திருக்கும் மற்றும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை பெற முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் மதம், ஜோதிடம் மற்றும் வாஸ்து தொடர்பான இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் வீட்டில் துளசிச் செடி எந்த திசையில் நடப்பட்டுள்ளது என்பதை கமெண்ட்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி. ஜெய் ஸ்ரீஹரி. ஜெய்.